இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய கிரேட் 2 கான்ஸ்டபிள் தேர்வுக்கு இணைய வழியில் எவ்வளவு நண்பர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்பது அதிகமான நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அதற்கான உரிய தகவல் தான் இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கம் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியாக நாங்கள் போகிற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள் தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 26/10/2020 இருந்தது. ஸோ எவ்வளவு விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் என்பது கேள்வியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது கொரோனா சூழல் காரணமாக அதிகமான நண்பர்கள் தனியார் கம்பெனிகளிலிருந்து வேலை வாய்ப்புகளை இழந்தனர். ஸோ அதன் காரணமாக அதிக விண்ணப்பங்கள் இந்த வருடம் விண்ணப்பித்திருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது. சில நண்பர்கள் கூறுகிறார்கள் 7,34,000 விண்ணப்பம் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில நண்பர்கள் 7,77,000 சம்திங் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதற்கான உரிய ஆதாரங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை. அவர்கள் எதை வைத்து கூறுகிறார்கள் என்று பார்த்தால் கடைசி நாளில் அந்த கடைசி அதாவது 4 மணிக்கு மேலே விண்ணப்பித்தவர்களுடைய அந்த நம்பர் வருகிறது அல்லவா, விண்ணப்பித்த நம்பர், அதை வைத்து தான் இவ்வளவு விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கான உரிய தகவல்கள் இதுவரையும் இல்லை. இதுதான் உண்மை தகவல். ஸோ விண்ணப்பங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு விட்டதா என்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் உங்களுக்கு இமெயில் வரும். இமெயில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நேம் அதெல்லாம் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக அப்லோடு செய்திருக்கிறீர்களா என்பதை பார்க்குவாங்க. ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்க, அதாவது 8 நாள் 10 நாள் 1 மந்தில் ஏஜ் போன நண்பர்கள் அந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டு இயர் காமனாக இருக்கும். அந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு இருப்பாங்க. சில நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி நண்பர்கள் ஃப்ராட் பண்ணி போட்டு இருப்பாங்க. இது போல நண்பர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய ஆல் டிக்கெட் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டில் சில நண்பர்கள் ஃப்ராட் பண்ணியிருந்தால் அந்த நண்பர்கள் ஜெனரல் கோட்டாவுக்கு மாற்றப்படும் என்ற தகவல் பிசிக்கல் முடிந்து ஓவரால் கட் ஆஃப் வெளியாவதற்கு முன்பு தான் அந்த தகவல் இதற்கு முன்பெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார்கள். இப்போ எப்படி சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு விட்டதா, அதாவது லாஸ்ட் டைமில் நிறைய நண்பர்கள் பேமெண்ட் பண்ணாத அப்ளிகேஷன் மட்டும் போட்டு விட்டுப்பாங்க. பேமெண்ட் பண்ணாத அந்த நண்பர்கள் இதெல்லாம் நிராகரிக்கப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு அந்த இமெயில் வாயிலாக தெரியப்படுத்துவார்கள். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1,00,000 அப்ளிகேஷனு கிட்ட 50,000 1,00,000 அப்ளிகேஷனு கிட்ட நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,00,000 விண்ணப்பத்துக்கு மேலே விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட் எல்லாம் பண்ணி மேக்ஸிமம் 5 to 6 lakhs அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டு வெளியாவதற்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்பு அல்லது இந்த 1 வீக்கு பிறகு உங்களுடைய இந்த சரியான முறையில் விண்ணப்பிக்காதவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சரியான தகவல் யுஎஸ்ஆர்பி தகவல் படி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வெளியாகும். அதிலிருந்து எவ்வளோ நண்பர்கள் சரியான முறையில் பார்த்து கொள்ளலாம். இந்த தேர்வுக்கு எவ்வளவு பேர் சரியான முறையில் ப்ரிப்பேர் ஆகுவாங்க என்பது பார்த்தீங்கன்னாக்க 1:10 ரேஷியோ கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான முறையில் ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,00,000 நண்பர்கள் படிக்கிறார்கள். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், சும்மா போயிட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்பது முறையில் தான் பார்க்குவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50,000 நண்பர்களை அதாவது 60,000 நண்பர்கள் எழுத்து தேர்வின் மூலம் கட் ஆஃபில் தேர்ச்சி பெறுவார்கள். அதாவது 1:5 ரேஷியோவில் தேர்ச்சி பெறுவார்கள். அந்த 60,000 நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க பிசிக்கல் கூப்பிடுவாங்க. பிசிக்கல் 60,000 நண்பர்கள் போனாலையும் அது 11,700 சம்திங் நண்பர்களுக்கு மட்டும்தான் கடைசியில் வேலை வாய்ப்பு. இது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக ரிட்டன் எக்ஸாமில் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் யாருமே உங்களை எதுவுமே கேட்க முடியாது. 100% உங்களுக்கு வேலை. ரிட்டனில் 80க்கு 60 போட்டுவிட்டால் பிசிக்கலில் 12 போட்டாலே போதுமானது. 5 ஸ்டார் 15க்கு 15 என்ற தாரக மந்திரத்தோடு 6 ஸ்டாருக்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். அதுவும் உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு மார்க் இருக்கின்றது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.